எங்க அரிசியை உங்க தட்டு கொண்டு வர முடிஞ்ச எங்களால எங்க கஷ்டத்தை கொண்டு வர முடியல. தற்கொலை என் மதத்திற்கு எதிரானது. ஏழையின் பசியை போக்க வேண்டும் என்கிற என் மதத்தின் இன்னொரு கொள்கையை முன்னிறுத்தி என் உயிரை விடுகிறேன். இந்த குளிர்பான கம்பெனியை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த தண்ணியிலே எங்க ரத்தத்தை கலக்கிறோம். ஒருவேளை இங்கே ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட்டா நீங்கள் குடிப்பது கூல்ட்ரிங்க்ஸ் அல்ல, ஏழை விவசாயியின் ரத்தம். இந்த பூமியில ஒரு அழகான விவசாய குடும்பம் வாழ்ந்துட்டு வந்ததுங்க. இதை நான் குடும்பம் தாங்க சொல்லுவேன். ஆனா யார் கண்டுபட்டதோ தெரியல. வாங்க நம்ம கதைக்கு போலாம். இந்த குடும்பத்துல ஒரு எலி, கோழி, ஆடு, மாடு வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஒரு நாள் எலி ஒரு அபாயமான விஷயத்தை பார்த்ததுங்க. அந்த குடும்ப தலைவர்கள் எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு பொரிய வச்சாங்க. அதை பார்த்து பதறிப்போன எலி அவங்க நண்பர்களான கோழி, ஆடு, மாடு கிட்ட போய் தனக்கு வச்ச பொரியை பத்தி சொல்லுச்சு. நண்பர்களோ அது எலிக்கு வச்ச பொறி தானே, அவங்களுக்கு வச்சது இல்லைன்னு அலட்சியமா விட்டுட்டாங்க. எலியோ யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு நண்பர்களிடமும் நேரில் பேச முடிவெடுத்துச்சு. எலி தன் முதல் நண்பனான கோழி கிட்ட போய் தெளிவா சொல்லுச்சு. எங்கள் ஊரில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க. இது கொண்டு வந்தாங்கன்னா நிலத்தடி நீர்லாம் உறிஞ்சி எடுத்துருவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா நம்ம விளைச்சல் நிலமெல்லாம் பாலாக போயிடும், வறண்டு போயிடும். இது நடக்கூடாமல் நம்ம தடுத்தானோம். இந்த பிரச்சனையை நம்ம வேரோடு அழிச்சிட்டோம்னா நம்ம விளைச்சல் நிலத்தை நம்ம காப்பாற்றலாம். எங்கள் பக்கத்தூரான நீங்களே எங்களுக்கு உதவி செய்யலைன்னா எங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்யலாம். ஆனால் கோழியோ அலட்சியப்பட்டு எலிக்கு வைத்த பொறியில் கோழி சிக்கியதுண்டா என்று மறுத்தது. இதேபோல் எலி தன்னுடைய நண்பர்களான ஆடு, மாடு கிட்டையும் தனக்கு வைத்த பொறியை பற்றி விவரித்தது. ஆனா அவங்களும் எலிக்கு உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நண்பர்களிடம் உதவி கிடைக்காத எலி தன்னையே அந்த பொறிக்கு பறி கொடுத்தது. இதுக்கப்புறம் கதையில் நடந்தது என்னமோ எதிர்பாராததாங்க. தான் பிரச்சனை இல்லை, மற்றவங்க பிரச்சனை தானே அலட்சியமாக இருந்த கோழி, ஆடு, மாடு தாங்க அடுத்ததாக பலியாச்சு. ஒரு நாள் அந்த பொறியில் சிக்கினது எலின்னு நினச்சி பார்க்க போன அம்மாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. ஐயாவோ அந்த கோழியை அடித்து சூப் வச்சு அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தாங்க அம்மா அப்பாவுக்கு வந்த விருந்தாளிக்கு ஆட்டை வெட்டினாங்க. மற்றவங்க பிரச்சனையும் நினைக்காம நம்ம பூமி பிரச்சனை நம்ம பிரச்சனை நினைச்சு அலட்சியம் இல்லாம அந்த பொரியை முன்னாடி தடுத்திருந்தா